நம்ம பாடுற பாட்டை ஒரு 10 பேர் கேட்க மாட்டாங்களான்னு நினைச்சு வருத்தப்பட்ட ஒரு பையன் அவனுடைய இறப்பு தாங்க முடியாம கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் வச்சுட்டாங்க. அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 56. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1998 புளோரிடால ரிகார்டோ ஆன்ஃபாய் பிறக்கிறாரு. இவரோட 6வது வயசுலயே இவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய கெட்ட பழக்கங்களை கத்துக்கிறாரு. பட் ஈவன் தோ இவருக்கு மியூசிக் மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த சின்ன வயசுலயே சொந்தமா பாட்டு எழுதி ரேப்பா பாட ஆரம்பிச்சாரு. என்னதான் இவருக்கு இவ்வளவு டேலண்ட்ஸ் இருந்தாலும் இவருடைய சில கெட்ட பழக்கங்கள்னால போலீஸ் இவரை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த அப்சர்வேஷன் ரூம்ல தான் இவர் தனிமைனா என்னன்னு கத்துக்கிட்டாரு. அண்ட் அங்க இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பில்ட் ஆகுது. இவங்க வெளியே வந்த பிறகு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சின்சியரா ஒர்க் பண்ணி நிறைய பாட்டு ரெடி பண்றாங்க. 2014ல ஒய் சிட்டின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. பெரிய வரவேற்பு இல்ல. பட் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம அடுத்த வருஷமே லுக் அட் மீன்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்றாரு. இவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மக்கள் மத்தியில பயங்கரமா வைரல் ஆகுது. இப்ப இவரோட புகழ் உலகம் முழுக்க பரவுது. அன்னில இருந்து மக்கள் இவரை XXX